அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த முறை சவுக்கு சங்கரை போய் நேரில் சந்திக்க போறேன்னு சொல்லியிருந்த சீமான் இந்த முறை ஏன் சந்திக்கல அப்படின்ற ஒரு கேள்விக்கு சீமான் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடக்கிறது திமுக ஆட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு கேட்கிற வகையில தான் திமுக கட்சி ஆட்சியை நடத்துறாங்க அப்படின்றது நம்ம அனைவருமே பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. 21ல தேர்தல் முடிஞ்சு 21ல பொறுப்பேற்றதுல இருந்தே திமுக கட்சி பாத்தீங்கன்னா திமுக கட்சி குறித்து யாரும் விமர்சிச்சிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக செயல்பட்டு இருக்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஆரம்பத்துல இருந்தே பிரபலம் இல்லாத நிறைய பத்திரிகையாளர்களை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரபலமான பத்திரிகையாளர்களை கைது பண்ண பிறகுதான் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே தெரியவே வந்துருந்துச்சு. உதாரணத்திற்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவருடைய வலைவலியில் திமுக கட்சி குறித்து விமர்சிச்சிட்டாரு அப்படின்ற காரணத்தினால சம்பந்தமே இல்லாத வழக்குகள் அவர் மேல போட்டு சிறையில் பல்வேறு கொடுமைகளையும் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. இதற்கு பிறகு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி குறித்தும் பாஜக கட்சி குறித்தும் அவதூறான பொய்களை பரப்புறாரு அப்படின்ற காரணத்தினால அவரை சிறையில தள்ளி நிறைய கொடுமைகளை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இவங்க இரண்டு பேருமே சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் கூட திமுக கட்சியை விமர்சிக்கிறத கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை அப்படின்ற காரணத்தினாலேயே மீண்டும் மீண்டும் இவங்களை கைது பண்றதுக்கு திமுக கட்சி துடிச்சிட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே பாதிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சவுக்கு சங்கர் பணத்தை வாங்கிட்டு தான் விமர்சிக்கிறாரு அப்படின்னா கூட திமுக கட்சியை குறித்து ஒரு வாயவே திறந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே குறியாக இருந்துட்டு இருக்காங்க திமுக கட்சி. இந்த வகையில தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை எதனால போய் சீமான் சந்திக்கல அப்படின்னும், ஏன்னா முதல்ல அவர் கைதாகி அதற்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்து சீமான் இடத்துல மன்னிப்பு கேட்டு சீமானோட ஒரு நண்பராகவும் ஆகியிருந்தாரு. இந்த தருணத்துல இப்ப ஏன் போல அப்படின்ற கேள்விக்கு சீமான் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, தம்பி ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருந்திருந்தா நான் நிச்சயமாக போய் பார்த்திருப்பேன் அப்படின்னும், அவனுடைய திசை மாறிவிட்டது, இப்ப நான் போய் பார்த்தா கூட அவனுக்கு எனக்கு ஒரு அந்நியம் இருக்காது அப்படின்னும், இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனாக அவருக்கு நடக்கக்கூடிய அநீதியை எடுத்து நான் குரல் கொடுப்பேன், சிறையில போய் சந்திக்கிற அளவுக்கு நான் அவருக்கு நெருக்கம் கிடையாது அப்படின்றதா சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. சீமான் சொல்லியிருக்கக்கூடிய தகவலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானுக்கு சவுக்கு சங்கர் செய்திருக்கக்கூடிய துரோகத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.